ஃப்ரெண்ட்ஸ், நானும் பட்டும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். என்னென்னாக்கா என்னுடைய சித்திக்கு வந்து உடம்பு சரியில்லையா, ஸோ அதனால் வந்து பார்க்கறதுக்காக வந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். நம்ம வந்து நேற்று காலையில் 4 மணிக்கு போயிட்டு அத்தை வீட்டில் படிச்சுட்டு மறுபடியும் அத்தையை கூப்பிட்டு வந்தோம்ல. இப்போ மறுபடியும் மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு போயிட்டு அத்தையை கூட்டு போயிட்டு விட்டுடணும். ஏன்னா வெடியேற்றுக்குள்ளார விட்டுடணும். இப்போ அத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து மணி 4:30 மணி ஆகுது. 4:30 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. 2 நாளாக சரியாக தூக்கமே இல்லை. அத்தை வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ வந்து வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து என்னன்னு கேட்டிருந்தீங்களா, அம்மாவுக்கு வந்து 1 மாதமே உடம்பு சரியில்லை. அக்கா வீட்டில் இருக்கும்போதே உடம்பு சரியில்லை. அக்கா வீட்டில் 2 டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் இங்கே வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். இன்னும் உடம்பு வந்து சரியாகவே இல்லை. ஏன்னா அம்மா டல்லாக ஏன் இருக்காங்கன்னா சாப்பிடவே முடியல அப்படின்றாங்க. இப்போ 1 வாரமாக சாப்பிட்றாங்க. இப்போ 1 வாரமாக சாப்பிட்றாங்க. ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க. ஆமாம், அதனால தான் அம்மா டல்லாக இருக்கிறாங்க. அம்மா வந்து எப்போவுமே வந்து இதே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக தான் கொஞ்சம் தெளிவாகவே இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இதேமாரி தான் இருந்தாங்க. ஏன்னாக்கா அம்மா வந்து அப்பா அடிச்சு விடுவார். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சண்டை நடக்கும். நாங்களாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையானது தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இப்போலாம் சண்டை வர்றதில்ல. இப்போ தான் அம்மா கொஞ்சம் ஒரு 10 வருஷமாக தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ உடம்பு சரியில்லைனாக்கா இந்த மாதிரி டல்லாக இருப்பாங்க. என்னம்மா? ஆமாம். சரி, நாங்கள் திருவிழா போகிறோம். காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. ஆமாம், அதனால தான் டல்லாக இருக்கிறாங்க. நானும் பட்டும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். என்னென்னாக்கா என்னுடைய சித்திக்கு வந்து உடம்பு சரியில்லையா, ஸோ அதனால் வந்து பார்க்கறதுக்காக வந்தோம். பக்கத்துலேயே தான் இருக்குது, நம்ம ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஹோட்டலும் போடல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். நானும் பட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சித்தியை பார்த்தோம். சித்தி வந்து என்கிட்ட நல்லாவே பேசினாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியிலே வந்துட்டோம். அவங்களுக்கு ஃபீவர் ஓகே, நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் பிளட் வந்து சுத்தமாக இல்லை. ஆமாம், அதனால தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். தம்பி கூடவே இருக்கான். சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம். திருவிழா பார்க்க வரலையா நீ? இல்லை, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. அப்போ நீ வரல? பார்ப்போம் வா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வண்டியில் போனோமா, அப்போ தான் வந்து சாமிலாம் நிற்கிறாங்க. அதனால அப்படியே கவர் பண்ணோம். இதுதான் திருவிழா நடக்கிற பிளேஸ், பக்கிரிப்பாளையம். ஆமாம்.